தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். கோவை மாவட்டம் சூலூரில் நேற்று மாலை கடத்தப்பட்ட 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட அந்த வழக்கில் கோவை சூலூர் அடுத்த பல்லவாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒர்க் ஷாப் தொழிலாளி, அவருக்கு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயது மகள் இருக்கிறார். நேற்று மாலை அந்த சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த கூலி வேலை செய்து கொண்டிருப்பவனான கார்த்தி என்பவன், அவன் நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவன், அந்த பகுதியில் தங்கி கூலி வேலை செய்து வரக்கூடிய நிலையில நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் அந்த சிறுமியை கடைக்கு செல்வதாக கூறி அழைத்துச் சென்றிருக்கிறார். அந்த சிறுமியை அழைத்து வந்து கண்ணம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய குளக்கரைக்கு அந்த சிறுமியை அழைத்து வந்து அவன் தனது நண்பன் ஒருவனுடன் சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஆளரவமற்ற காட்டுப்பகுதி அந்த குளக்கரைக்கு பகுதியில் வைத்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியிருக்கிறார். கண்ணுல பார்க்க முடியல, என்ன சொல்றதுனே தெரியலையும், கண்ணிலேயே பார்க்க முடியல. ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லா செதஞ்சு, உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு சார். கழுத்தெல்லாம் திரும்பி ரொம்ப எலும்பு முறிவெல்லாம் ஏற்பட்டிருக்கு சார். ரொம்ப கொடூரமா அவங்கள கஷ்டப்படுத்திருக்காங்க சார். நைட் எல்லாம் வச்சு 2 நாள் கழிச்சு இப்பதான் சார், நேற்று தான் எங்களுக்கு பாப்பா 6 மணிக்கு தான் கிடைச்சா. எங்க பாப்பா மாதிரியே தெரியல சார், அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிருக்காங்க சார். நைட் எல்லாம் அவ்வளோ சித்திரவதை, கல்லெல்லாம் எடுத்து போட்டு செதைச்சு உடம்பெல்லாம் செதைச்சிருக்காங்க சார்.